Hi Hari Prasad. Hi darling. Hi dear. How are you? Raju. Hi Raju. Hey Kuti. Hello Kuti. Good morning. Good morning. Good morning. Manikanda. Hi. Good morning. Gopi Shankar. Good morning. Challo Kutis எல்லாருக்கும். Hi Tala. Kavin. Hi Kavin. செல்லக்குட்டி அஷோக் டி மயில் குட் மார்னிங் டார்லிங். என்ன பண்ணுறீங்க? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா, பேசிக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? என்ன சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வரேன். ரீல்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ போய் நான் தோசை சாப்பிட்டுட்டு ஒரு சப்பாத்தி ஒரு தோசை. டன் 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 டன். வணக்கம் தங்கம். ஷங்கர். ஹாய் ஷங்கர். ஹாய் டியர் செல்லம். கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்மணி சாப்பிட்டியா? சுரேந்தான் சாப்பாடாம். சாப்பிட்டேன். நீங்களா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஐயனார். ஹாய் ஐயனார், நல்லா இருக்கீங்களா? ஹாய் அக்கா, என்ன ஆச்சு? இப்போவே வந்தாச்சா? ஆமாங்க, நானும் தோசை தான். ஓ கவி, தோசை அங்கேயும் சூப்பர். கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணேன் இப்போ தாங்க நான் லைவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிற நேரத்துக்கெல்லாம் நல்லா எழுந்திருக்க முடியாது. என்னோடய லைவ் டைம் முடிகிறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நான் எழுந்திரிச்சு நிற்பேன். இப்போவே நான் எழுந்திரிச்சு நின்னாக்கா இருக்கிற வியூஸ் எனக்கு இருக்காது. எப்பப்போ எழுந்திரிச்சு நிற்கணும், எப்பப்போ உட்காரணும்னு எனக்கு தெரியும். சும்மா எழுந்திரிச்சு நில்லுன்னு சும்மா இந்த ரூல்ஸ் இதெல்லாம் போட்டுட்ருக்காதீங்க. என் இதய துடிப்பு நின்றுவிட்டால் இதய துடிப்பு கொஞ்சம் அனைத்துக்குள் உன் இதய துடிப்பை கேட்டு மீண்டும் உயிர் பெற்றிடும் என் இதன். இவ்வளோ பெரிய கமெண்ட்ஸ் போடாதீங்க. மாஸ்க் போட்டுட்ருக்கிறதுனால கண்டினியூஸாக படிக்க முடியல. ஷார்ட்டாக ஒரு கமெண்ட்டாக போடுங்க, டக்குன்னு படித்து பதில் சொல்கிற மாதிரி. ஏன்னா மூச்சு அடைச்சிக்கிட்டு நான் லென்த்தாக படிச்சுக்கிட்டு வேகமாக படிக்கணும். ஸ்லோவாக படித்தாலும் வியூஸ் டவுன் ஆகிடும். அப்புறம் எஸ்கே வணக்கம், நான் ஒரு விடுகதை சொல்லுங்கள். ஹாய், ஐ எம் பிரவீன் குமார் ஃப்ரம் சென்னை தாம்பரம். நமஸ்தே பிரவீன். வெல்கம். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சங்கர் அருண்குமார். ஹாய் அருண்குமார். இப்போதான் உங்களை நினச்சேன், பார்த்தேன். ஓ, நீங்கள் நினச்ச உடனே நான் வந்துட்டேன். நான் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? தலை என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இன்றைக்கி என்ன லீவா? ஒர்க்கா லீவாடா அன்னைக்கு? உனக்கு எப்போவுமே ஒர்க் இருந்துட்டு தானே இருக்கேன். உனக்கு என்றைக்கு நீ லீவுன்னு சொல்லியிருக்கேன்? சிவா. ஹாய் சிவா. ஹாய் டியா. இருட்டாக இருக்கு. ஓகே, நான் தோசை சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ஐ லவ் யூ மீ கோகன். என்ன அப்போ லீவ் இல்லையா? ஒர்க்கில் இருக்கியா? அப்போ லீவா நிஜமாவே இன்னைக்கு? ஏங்க நான் லைவே இப்போ தாங்க ஆன். எப்போ காமல் லைவ் ஆன் பண்ணாலும் உடனே மெம்பர்ஷிப் நினைப்பிலே இருக்கீங்க. ஜாயின் பண்ணியிருக்கீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. நான் லைவ் ஆன் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் மெம்பர்ஷிப் வரீங்களான்னு கேட்டால், ஏன் நீங்கள் எங்கேயாவது ரோட்டில் கடையிலலாம் நிற்க மாட்டிங்களா? எங்கே நின்னாலும் மெம்பர்ஷிப் இருக்கான்னு தான் கேட்பீங்களா எடுத்ததும்? அக்கா ஒரு முத்தம் கொடுங்களா? இல்லை, நீ இப்போ ஒரு வெளில இருக்கீங்க, நீங்கள் எங்கேயாவது இருக்கீங்க, இப்போ நான் அந்த டைமில் லைவ் ஆன் பண்ணுறேன், உடனே மெம்பர்ஷிப்னா அந்த இடத்துல நீங்கள் மெம்பர்ஷிப்புக்கு ரெடி ஆகிடுவீங்களா? ஓகே, கோபப்படாதீங்க. செல்லோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்க்ரீன் வந்து டபுள் டாப் பண்ணி இப்படி லைக் மட்டும் போட்டுருங்க போதும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடே சூப்பர் யாரிங் மேடம். யாரையும் கண்ணுக்கு தெரியல, போய் சொல்லாத. ஹாய் திரு. ஹாய், ஹலோ திரு, ஹவ் ஆர் யூ? ஃபைன் பட்டு. சாப்பிட்டேன் சுதா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எனக்கு லீவே கிடையாதுடா, எல்லா நாளும் ஒர்க்கு தான். ஏண்டா எங்கள் ஊரில் மட்டும் ஈபிகாரங்களுக்கு லீவில் தான் இருக்கேன். எனி டைம் வீட்டில் தான் இருக்கு. கால் அடித்தாலே நாங்கள் வெளியில் இருக்கோம், அங்கே இருக்கோம். வரேங்க, இப்போ வருங்க அப்போ வருங்கங்கிறாங்க. உனக்கு மட்டும் என்ன பிஸி? ஸ்ரீனி. ஹாய் ஸ்ரீனி. ராமா. ஹாய் ராமா. ஆஃபீஸில் இருக்கேன், முடிஞ்ச வரை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே சங்கர். உங்கள் விஸ்தல உண்மை மட்டும்தான் சொல்லுவேனா?
உங்கள் விஷயத்தில் உண்மை மட்டும்தான் சொல்லுவீங்களா? அப்படியா பிரவீன்? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமாம் திரு, ஏன் லைவுக்கு வர்றதில்ல? ரொம்ப பிஸி ஆகிட்டீங்களோ? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியார். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க. உன் கண்ணை பார்த்தாலே ஆஹா. ராமராஜ், அசாத், செந்தில், கோகு, ஹாய்டா என் செல்லம், அழகிரினி, பிரதி அக்கா ஒரு டான்ஸ் ப்ளீஸ். ரீல்ஸில் இருக்குது பாருங்கள், இப்போ தான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். நீ பேசு, நான் சைலண்டாக வாட்ச் பண்ணுறேன். ஓகே தலை. இன்றைக்கி சண்டே, பிரதர் வீட்டில் இருக்காரா? ஆமாம் ஆமாம் ஆமாம். வாய்ஸ் கேட்குதா? பேசிகிட்டு இருக்காங்க குழந்தையோட. அதான் நான் இப்போ ரீல்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வெளியில் கிளம்பியிருப்போம். அதான் ஈவினிங் தைப்பூசத்துக்கு போகலான்னு பிளானிங் நைட் வரைக்கும் இருந்தது. இப்போ வேணான்றாங்க. ஏன்னா நாளை காலைல ஸ்கூல் இருக்குது. போயிட்டு வந்து நைட்டில் டயர்லலாம் வந்து படுத்து நீ அப்புறம் லைவ் போடணும், ரீல்ஸ் போடணும், நீ உயிரை எடுப்பேன், சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு பறந்து கட்டுவா. அவ்வளோ கும்பலெல்லாம் இழுத்து பிடிச்செல்லாம் ஓடி வர முடியாது. அதனால உன்னை நான் இன்னைக்கு கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டேன். கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது? டியர், ஸ்க்ரீன் வந்து டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கேர்ள்ட பண்ணிட்டேன். விச் டைம் லைவ் எப்போ டெய்லி? உனக்கு தெரியாத திரு, ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குற மாதிரியே கேட்குறேன். எப்போவுமே டெய்லியுமே நைட்டு 10:30க்கு சிப்பி 92 ஸ்டார்ட் பண்ணிடுவேன் யூடியூப். செகண்டு யூடியூப் சிப்பி 922, அப்படியே 11, 12 இப்படி ஆகிடும். ஏன்னா ஒரு சேனலை முடிச்சுட்டு இந்த சேனலுக்கு வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். டே டைம்லங்கிறது வந்து டெய்லி கிடையாது, எப்பயாவது ஒரு வாட்டி தான் டே டைமில் நம்ம லைவ் போடுறது. காய்ஸ், லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாரும். தஞ்சாவூர் ஒரு ஹாய் சொல்லுங்க. அக்கா எதுக்கு மாஸ்க் போட்டிருக்கீங்க? உன்னோட வயசு 33. தஞ்சாவூர் தமிழ் லைவா? தஞ்சாவூரெல்லாம் கிடையாது, கல்பாக்கம் சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க? ஹாய் ஸ்ரீனி, நல்லா இருக்கேன். டெய்லி பார்க்குறேன், வரல தான் கேட்டேன். அப்படியா? என்னோட லைவை போய் பாரு, டெய்லி லைவ் அப்லோடில் இருக்குல்ல. அப்புறம் நான் வராமல் இப்படி டெய்லி லைவ் அப்லோட் ஆக முடியும்? போய் பாரு. டெய்லியுமே லைவ் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஓடுது. வரலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சரி, உனக்கு சிப்பி 922 நான் லேட்டாக வரேன், நீ நேரத்தில் தூங்கிடுன்னு கூட வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு சேனலோட நோட்டிஃபிகேஷன் உனக்கு வரணும் இல்லை? ஃபஸ்ட்டு சேனலே நான் 10 மணிக்கு டெய்லியுமே நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன் அது மட்டும் வரலை? 2 சேனலுமே டெய்லியுமே காமன் லைவ் இருக்குது, மெம்பர்ஷிப் லைவும் இருக்குது. காமன் லைவ் எப்போ முடிஞ்சாலும் உடனே மெம்பர்ஷிப் லைவை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் கைஸ். ஓய் செல்லம், என்ன சாப்பாடு? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க செல்லம். குட் மார்னிங். இன்றைக்கி மதிய லன்ச் என்ன உங்கள் வீட்டில்? ரீல்ஸு சூப்பர் நிலா. தேங்க்யூ சங்கர், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் ஃபஸ்ட் லைக்கா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களோட ஃபஸ்ட் ரீல்ஸுக்கும் ஃபஸ்ட்டு லைக்குக்கும் சப்ஸ்கிரைபுக்கும் கமெண்ட்ஸுக்கும் வணக்கம். தைப்பூசம் முருகா போற்றி. தலை ஹாய் தலை. பர்சனல் லைவுக்கு நீங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கக்கூடாது. ஒன்று ஜாயினிங் பண்ணிவிட்டு கேளுங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, பர்சனல் ஆக்சஸ் பற்றி டீட்டெயில் தெரியணும்னா நீங்கள் ஒன்று விஐபி டைமண்டில் இருக்கணும். அந்த 2 ஆக்சஸில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பர்சனல் ஆக்சஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். டுடே நைட்டு பார்க்குறேன். ஓகே திரு, ஓகே. யுவர் ரீல்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் காக்கி விரல் காக்கி விரல்யா பேரா? காக்கி விரல்யான்றது பேரா? என்ன ஒரு சாமி பேரா இருக்குமா? எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்புறம் அழகி காலை வணக்கம். காலை வணக்கம். சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும். வெங்கடேஷன் ஹாய் வெங்கடேஷன். கமெண்ட்ஸ் பண்ணுங்க காய்ஸ். ராஜா ஹாய் ராஜா. தலை ஹாய் தலை. ஹாய் மோனி குட்டி. குட் மார்னிங் மோனி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே. சரி ஓகே டியர், லைக் போட்டுக்கோங்க எல்லாரும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் செல்லம். ராஷா நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணல போல, நான் பண்ணுங்க முதல்ல.
நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆல் கொடுத்தா மட்டுமே தான் நான் போடக்கூடிய லைவ் ரீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைனா வரவே வராது. நீங்கள் என்னதான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஆல் பட்டனை கிளிக் பண்ணணும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டுமே தான், அதுலேயும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சாப்பிட்டீங்களா மோனிக்குட்டி? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன லீவா? வேலை இல்லையா இன்னைக்கு? தேங்க்ஸா. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா? இருக்குடியா. இருக்குன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்களா? ஜாயின் பண்ணால் வருவேன்ப்பா டே டைமில், இல்லைனா நைட்டுக்கு தான் மெம்பர்ஷிப் லைவ். ஜாயின் பண்ணால் இப்போ பகல் டைமில் லைவ் வருவேங்க. சும்மா மெம்பர்ஷிப் வரீங்களான்னு கேட்காதீங்க. வேணால் ஜாயின் பண்ணுங்க. நான் இப்போ உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறேன். இல்லை நீங்கள் பொறுமையாக ஜாயின் பண்ணுறவராக இருந்தால் பொறுமையாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு மெம்பர்ஷிப் லைவ் கன்ஃபார்ம். அது நீங்கள் ஜாயின் பண்ணாலும் பண்ணாட்டி நைட்டு கன்ஃபார்ம். இப்போ வேணும் ஜாயின் மெம்பர்ஷிப் வரீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற எல்லாரும் ஜாயின் பண்ணால் வருவேன், இல்லைன்னா இல்லை. அப்புறம் கேளுங்க பாண்டியன், என்ன கேட்க போறீங்க? சிவகுமார், ஹாய் சிவகுமார். பாண்டியன், ஹலோ பாண்டியன். அபிஜித், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும். சண்டே மார்னிங் இந்த நல்ல நாளில் நீங்களும் உங்கள் ஃபேமிலி எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். தேங்க்யூ மோனிக்குட்டி. தேங்க்யூ டியர். ஹாப்பி. இன்னைக்கு சண்டே தானே? சண்டேவா சாட்டர்டேவா? ஆமாம் சண்டே தான். பிப்ரவரி பார்த்து ஃப்ரைடேன்னு சொல்ல வந்தேன் நான். நல்ல வேலை, இல்லைன்னா என்னை கழுவி ஊற்றிருப்பீங்க. என்ன உனக்கு தான் படிக்க தெரியுமா தெரியாதான்ட்டு. நீங்கள் திட்ட ஆரம்பிக்கும் போது வந்துட்டேன், சூப்பர் சாட் பண்ணேன், போட்டுட்டு இருந்தேன். ஓ, நம்ம லைவ்ல திட்டி 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 கடைசியில் திட்டுற சேனலாகவே ஆகிப்போச்சு. நோ ஆன்சரா? என்ன கேட்டீங்க? நாங்கள் வேறு ஆன்சர் பண்ணல. அகத்வன். தர்மன், ஹாய் தர்மன். ஹலோ தர்மன், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜி. இன்ஸ்டால உன்னோட வாய்ஸ் வச்சு வேற யாரோ ரீல்ஸ் வருது, இது வேறையா? என்ன லைவ்ல பேசுறதா எப்படி? அகத் வேற. ஹாய் நிலா, சாப்பிட்டாச்சா? லைவ்ல இருக்கிற எல்லாரும் லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. என்ன இன்று நிலா காலையில் உதிக்குது? என்ன ஸ்பெஷல் அழகி? சாப்பிட்டீங்களா? ரீல்ஸ் எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன். தேங்க்யூ மோனி, உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் எல்லாத்தையும் பார்த்தேன், ரொம்ப நன்றி, நல்லா இருந்துச்சு. மை ஸ்வீட் டார்லிங், ஹலோ டார்லிங், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? சும்மா வந்தால் காலையில் லைவ் போட்டேன், சும்மா ஒரு 10-15 நிமிஷமாவது லைவ் முடிச்சுட்டு அதோட நானும் சமைக்கணும். இப்போ அதான் சொரைக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். நோ ரீல்ஸ் ஒன்லி, நோ லைவ். ஓ அப்படியா? நான் சிம்பிளாக கஞ்சி குடித்தேன். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு கஞ்சி குடிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குங்க. வீட்டில் செய்யவே விட மாட்டேங்கிறாங்க. கஞ்சி குடித்தா தத்திரியம் பிடிச்சிக்குமா? கஞ்சி சாப்பிடவே கூடாதான். நான் என்னைக்கு என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா அன்னையோட நான் கஞ்சி சாப்பிட்றதே விட்டுட்டேன். எங்கள் அம்மா நொய் கஞ்சி போட்டு கொடுப்பாங்க, அதில் வெந்தயெல்லாம் போட்டு கொடுக்கும், ஊறுகாய் தொட்டு தின்றதுக்கு ருசியாக இருப்பார். நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது வாரம் சனிக்கிழமையில கஞ்சி கொடுப்பாங்க காலையில். ஏன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து, அதாவது ரொம்ப சத்து, உடம்பு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுக்காக எப்போவுமே வந்து நான்வெஜ் அது இது சாப்பிட்றதுனால வாரத்தில் ஒரு நாள் ரூல்ஸ் என்னன்னாக்கா காலையில் கஞ்சி குடிக்கணும். நொய் கஞ்சி போட்டு நல்லா கட்டியாக கொடுப்பாங்க. சும்மா தண்ணியாக வீட்டில் இருக்கணும்னு அப்படியே குழவையில் வலிச்சு தட்டில் வச்சுட்டு நிற்கிற மாதிரி. நாங்கள் லைனாக ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி தட்டை வச்சுக்கிட்டு அப்படியே நீட்டிகிட்டே போனோம். அதை போய் வாங்குறதுக்குள்ளார அந்த தட்டை வச்சு நாங்களே எங்கள் ஃப்ரெண்டுங்களாம் அடிச்சுக்குவோம், விளையாண்டுக்குவோம், முடியை பிடிச்சி பின்னாடி இழுத்துக்குவோம், தட்டை வச்சு மேலே தேய்ப்போம். இப்போ தாண்டி கழுவிட்டு வந்தோம் அப்படிலாம் பேசிப்போம். அப்புறம் கொண்டு போய் கஞ்சி வச்சோடனே இன்னும் கொஞ்சம் கஞ்சி நிறையா வைக்கிதா பாரு, கொஞ்சமாக வைக்கிது இந்த வார்டன். பத்தாது, சீக்கிரம் செரிச்சிரும் அன்னைக்குன்னு பார்த்து. அப்போல்லாம் அம்மா கையில் காசு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. எங்ககிட்ட காசு இருக்கும், ஒரு 300 ரூபாய் 400 ரூபா நாங்கள் பெண்டிங்கில் வச்சே இருப்போம். அதை வந்து யாராவது பசங்க சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அலோ, ஆம்பளை பசங்களுக்கு அலோ கிடையாது. ஆனால் ஒரு 10 வயசுக்குள்ள ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும் அலோ உள்ளே வந்து, ஏன்னா எங்களுக்கு கடையில் ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு.
உள்ளே விட மாட்டாங்க. அப்புறம் கேரளாவில் மல்டி மில்லியனர் வீட்டில் கூட மார்னிங் கஞ்சி தான். ஆமாம், உண்மைதான். ஈஸி டிசிஷனு கஞ்சி, உண்மைதான். இன்று பங்குனி உத்திரம் அழகி சுரக்க சாம்பரார். ஆமாம், பங்குனி உத்திரம். சங்கர் ப்ரோ சிப்பி 922 நிலா லைக். யோகநாதன், ஹலோ யோகநாதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சங்கர் ப்ரோ, தலை ப்ரோ, சாப்பிட்டீங்களா? அதுக்கப்புறம் அதை நாங்கள் வாங்கி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு எல்லாம் விளையாடுவோம். இருக்கிற துணிமணி எல்லாம் அன்றைக்கி தான் துவைச்சி கீச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் எழுதுவோம். உட்காந்து விடிய உட்காந்து தூக்கத்தை விட்டுட்டு எழுதுவோம், எல்லாம் எழுதுவோம். அப்புறம் ஏதாவது ஒரு சாக்கு நோட்டு வாங்கணும், புக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றா கிளம்புவோம். வெளியிலே விட மாட்டாங்க. அதுவும் டைம், இந்த டைமுக்கு போனால் இந்த டைமுக்கு வரணும், உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் பின்னாடி வருவாங்க, யாரையும் ஆம்பளைங்கெல்லாம் நிமிந்து பார்த்துடக்கூடாது, பார்த்துட்டா இங்கே ஃபைன் போட்டுடணும். அதனால என்ன பண்ணுவோம், குனிஞ்ச தலையை நிம்மறதே கிடையாது. அதுவும் 2 பேருக்கு அளவு கிடையாது, கதை அடிச்சுட்டே போவோம் அப்படின்ட்டு. எப்படின்னா இப்போ நம்ம கிளாஸ்லேருந்து ஒரு 2 பிள்ளைங்க அப்படின்னா பெரிய சீனியர்லேருந்து ஒரு பிள்ளை, ஏன்னா அது நம்மளை வாட்ச் பண்ணும்ல, அவங்க கூட 3 பேராக போகணும், இல்லைன்னா 4 பேருக்கு தான் அளவு. அவங்கள வாட்ச் பண்ணுறதுக்கு அந்த 10 வயசு குட்டி பையன் வரும் பின்னாடியே. ஐயா ஐயா, எங்களுக்கு நிம்மதியே இருக்காது. ஏண்டி உள்ளே இருந்தால் தான் நமக்கு பேச முடியல, வெளியில் எதை பேசிட்டா போகலாம், பின்னாடி என்ன குட்டிச்சாத்தானாட்டா வந்துக்கிட்டே இருக்கிறான், எட்ட கூட போக மாட்டேங்கிறாண்டி அப்படிம்பா. ஏய் தம்பி, என்ன போ, கூடவே வருவியா, போடா அப்படி எட்ட போடா. அடிப்பாங்க இவங்கள, போங்க நான் அப்படி தான் வருவேன் அப்படிமா. அப்புறம் கல்பாக்கம் எப்படி இருக்கு? குளிர், ஐயோ செம குளிர். நேற்று மெம்பர்ஷிப் லைவ் பார்க்காம தூங்கிட்டீங்களா? அச்சோ, இதில் சிப்பி 92லையா? நேற்று நான் நைட்டு இதில் காமன் லைவ் வரவே இல்லையே. இதில் நான் இதில் வரல, ஆனால் சிப்பி 92ல வந்தேன். இன்னைக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் வீட்டுக்கு வந்து சேர நைட்டு 10 to 11 மணி ஆகும். யோசிச்சு முடிவெடுக்க சொல்றியா டார்லிங்? ரீல்ஸ் எல்லாம் ஆஃபீஸ் வரும்போது ட்ராவலிங்கில் பார்த்தேன், கமெண்ட்ஸை போட்டாச்சு. தேங்க்யூ ஷங்கர், தேங்க்யூ ஷங்கர். அப்புறம் மாமா இல்லை, இது காலேஜ் எல்லாம் கிடையாது. பாபு, ஹாய் பாபு, ஹலோ பாபு, குட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாபுஜி? இந்த ரெட் ட்ரெஸ் சூப்பர், ரியலி நைஸ். ஒன்று சொல்லவா, இந்த சாரி நல்லா இருக்கா நிஜமா? இது கூட மொத்தம் 6 சாரி எடுத்தோம். 6 சாரியில் மொத்தம் எல்லா சாரியும் தூக்கி கொடுத்தாச்சு. இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கழிச்சிட்டேன். 2 கொடுக்குற புடவைங்களோடய கொடுத்துட்டேன். இது ஒன்று மட்டும் அப்படியே நிற்க வச்சுக்கிட்டேன். என்ன ரீசன் எனக்கே தெரியல, இது எனக்கு பிடிக்காது, ஆனால் நிறுத்தி வச்சுக்கிட்டேன். இந்த புடவை வந்து வாங்கி கிட்டத்தட்ட 11 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புடவை வாங்கி அதான் 11 வருஷம். இந்த டிவியில் 5 புடவை 6 புடவை சேல் பண்ணுவாங்க தெரியுமா? அப்போல்லாம் 2000 ரூபாய்க்கு 4 புடவை, 5 புடவை, 5 புடவை 2000 ரூபாய்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அப்போ வாங்கின புடவை இது. அந்த டிவியில் ஆர்டர் பண்ண புடவை இது. மொத டிவியில் ஆர்டர் பண்ணது. எப்படி வருது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அப்போ வந்த புடவை தான் இது. டிவியில் காட்டும்போது ஒரு மாதிரி இருந்தது, நேரில் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இது ஒன்று மட்டும் அப்படியே கிடக்குது. யதார்த்தமாக இன்றைக்கி எடுத்து கட்டியிருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு. ரெட் சாரீ சூப்பர் பியூட்டிஃபுல். இது இல்லைன்னா நல்லா இருக்கும். இப்போ வேறு புடவை கட்டியிருக்கலாம். அப்படியா? 20 இயர்ஸில் வாங்கின போல். கரெக்டு தான். 20, அதை விட கம்மியாக தான் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேலேயே வரும் இந்த சாரீ வாங்கி. 2011 நினைக்கிறேன். 2010, 11 அப்போல்லாம் டிவியில் நிறைய இந்த மாதிரி புடவைங்கள்லாம் விளம்பரப்படுத்துவாங்க. அப்போ ஆர்டர் பண்ணது. அப்போ நம்ம கணக்கு நம்ம கூட்டிப்போமே. அப்போலாம் 12, 13 வருஷத்துக்கிட்ட வருது. 15, 14 கிட்ட வருது. அப்புறம் இதை நம்பணும். ஆமாங்க பைத்தியம். இந்த சாரியை நீ நெட்டில் போட்டு பழையது. இது பழைய விளம்பரத்துலலாம் இது வரும், நிறைய டிவிலலாம் இது வரும். டிவியில் ஆர்டர் பண்ண புடவை இது. ஒரு 5 புடவை இது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட விஜய் சேதுபதி படம் கூட வந்திருக்கும் பாருங்க.
அது என்ன படம் தெரியுமா? அந்த ரவுடியா இருப்பான் பாருங்க, அந்த பொண்ணு கூட மாடியில வந்து குடும்பம் இருப்பாங்க 2 பேரும். அதோட எதிரில இருப்பாங்க. அந்த கூடப்பா அந்த ஹீரோயின் பேர் வேற தெரிய மாட்டேங்குது. ஆக்சிஜன் வந்தால் அந்த ஹீரோயின் ஒருத்தி இருப்பா பாரு, அவ கூட படம். அதுல ஒரு குத்து சாங் வரும். அது படம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷத்துக்கு மேல இருக்காது. அந்த படத்துல பாருங்க, சேம் இதே படம் ஒருத்தி வந்து பேக்ரவுண்ட் டான்ஸ்காரி இதை போட்டு ஆடுவோம், குத்து டான்ஸ். விஜய் சேதுபதி குத்து டான்ஸ் ஆடுவோம் பாருங்க ரோட்ல எல்லாம் இறங்கி. அதுல வந்து பேக்ரவுண்ட் டான்ஸுக்காரி கூட இந்த புடவை கட்டியிருப்பா. அதெல்லாம் அப்போ வந்த புடவை இதெல்லாம். அது வேணா டவுட்னா அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து அப்போ வாங்கின பில்லெல்லாம் கிடையாது. ஏன்னா அது டிவியில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. என்னங்க ஏஜ் அதிகமாக சொல்கிறீங்க? ஆமாங்க, எனக்கு இப்போ 33 வயசு ஆகுதுங்க. அப்புறம் காதலும் கடந்து போகும். காதலும் கடந்து போகும்ன்ற படத்துல கரெக்டா சொன்னீங்க, தேங்க்யூங்க. அதுல விஜய் சேதுபதி இந்த குத்து பாட்டுக்கு எல்லாம் பொண்ணும் கூட சேர்ந்து ஆடுவார் பாருங்க. அதுல பேக்ல சேம் சாரி, சேம் கலர், சேம் டிசைன் ஒருத்தி ஆடுவா. ஆனா அந்த பாட்டுல ஒருத்தி மட்டும்தான் நல்லா இருப்பா. ஆமா, டிவில வேற நாப்டால். திரு எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க. ஹாய் பாப்ஸு, நினச்ச செகண்ட் லைவ் டேக்கு இருக்கும்னு பார்த்தீங்களா? வந்தாச்சா? காதலும் கடந்து போகும் மூவியா? அதில் தான், அந்த மூவியில் தான். அதில் அந்த பொண்ணு ஆடுறது நல்லா இருக்கும். அது மட்டும்தான், அது பேக்ரவுண்டில் இந்த சாரி கட்டிட்டு ஆடின பொண்ணு மட்டும்தான் பளிச்சுன்னு இருக்கும். போய் வேணா பார்த்துக்கோங்க, நல்லா இருப்பா. ஆள் சூப்பராக இருப்பா, டிக்குமா. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. அட நீ கட்டினா இது புதுசுதான். செல்லம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் சிவாபுரோ. என்னன்னா இவங்கெல்லாம் புதுசாவே இருக்குல்ல எல்லா புடவையும், அதனால அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அவங்க வீட்டு பொம்பளைங்கெல்லாம் கட்டி கட்டி சுருங்கி போய் கந்தர கோலமா ஆக்கிடுவாங்க பார்த்தீங்களா, அப்படி நினைச்சிட்டாங்க. நான் வந்து ட்ரெஸ் ரொம்ப மெலுக்காக போட்டிருப்பேன். அதுவும் போல் வந்து நான்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக புடவை கட்டினதே கிடையாது. மிஞ்சி போனால் 2 மணி நேரம் தான் நான் புடவையே கட்டியிருக்கேன். 2 மணி நேரம் கட்டி ஒரு புடவை அதோட அலசி பீரோக்குள்ளே வச்சுட்டேன்னா அதோட 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ அதை எடுப்பேன். சில புடவை 5 வருஷம் கழிச்சு கூட எடுத்திருக்கேன். சில புடவை ஒரே வருஷத்தில் நிறைய டைமும் கட்டியிருக்கேன். சில புடவை ஒரே மாதத்தில் 2 டைமும் கட்டியிருக்கேன். அப்படி இருக்கிற புடவை எப்படி வீணாகும்? அதுவும் போல் நான் ஒன்றும் 50 புடவையோ 60 புடவையோ வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி அதையே கட்டினாதான் உங்களுக்கு வீணாகும். என்கிட்ட 200-300 புடவைக்கு மேலே கிடக்குது. அவ்வளோ புடவை இருக்குது. நான் வந்து வருஷத்தில் 30 புடவை கழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால புடவை சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு கட்ட தோணாது. ஒரு புடவை கட்டிட்டேன்னா ரிப்பீட் அதே புடவை கட்டுறது எனக்கு பிடிக்காது. இது இப்பெல்லாம் எங்கள் அம்மா காலத்துலேருந்து இந்த பழக்கம் தான். எங்கள் அம்மா கிட்ட மட்டுமே 300-400க்கு மேலே புடவை இருக்குது. அத்தனையும் பட்டு புடவையாக இருக்கும். அதே மாதிரி பியூர் காட்டன் எல்லாமே காஸ்ட்லியாக தான் எங்கள் அம்மா கட்டுவாங்க. ப்ளவுஸு கூட எங்கள் அம்மாவோட ப்ளவுஸ் கூட கலர் மாறாது. ஏன்னா அவங்க புடவைக்கு மேட்சாக கட்டுவாங்க. ஒரு 10 புடவை எடுக்கிறாங்கன்னா 10 ப்ளவுஸ் எடுத்து அப்படியே டைலர் கடைக்கு போகும். எங்கள் அம்மா 2-3க்கு மேலே அந்த புடவையை கட்ட மாட்டாங்க. சில புடவை ஓட்டான்னு தான் கட்டுவாங்க. ரொம்ப பியூர் நூல் காட்டனாக இருக்குது அப்படின்னாக்கா ரெகுலராக கட்டுவாங்க, கொஞ்சம் அது இதாகிற வரைக்கும். அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் நானும். எங்களுக்கு அது வந்து பழக்கம் கிடையாது. அப்படி ஜென்ஸுக்கு ஓல்டு மாடலாக நியூ மாடலாக சாரீ எல்லாம் தெரியாது. அது சரி, அது வேணா உண்மைதான் திரு. நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு? நான் வந்து தோசை சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ஒரு சப்பாத்தி ஒரு தோசை சாப்பிட்டேன். எல்லாரும் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். மோனி, நான் இட்லி பூண்டு மிளகாய் பொடி. அப்படியா? பாப்ஸு ஹேரியா சாப்பிட்டேன் பாப்ஸு. நீங்கள் திரு அதை புரியலையே, எங்கே போச்சு? அப்புறம் அவ்வளோதான் கமெண்ட்ஸு. ஹாய், ரொம்ப நாள் கழிச்சு வரேன். ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, நோட்டிஃபிகேஷன் வர்றது இல்லையா, இல்லை நீங்கள் பிஸியாக இருறீங்களா? தேங்க்யூ காளி, தேங்க்யூ காளி, தேங்க்யூ காளிமா. நைஸ், ரொம்ப ப்ரோ. காம்போ ப்ரோவா? என்னது? பூண்டு சட்னி என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. ரொம்ப இக்கட்டான டைம்லாம் வந்து பூண்டு சட்னி தான். பூண்டை நசுக்கி மிளகாத்தூள் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு இது பண்ணிக்கிறது, அவ்வளோதான். அக்கா ஒரு முத்தம் கொடு. கண் என் இதயம் துடிக்குது. சித்தாலே சொன்னா நீ என்னை காதலிக்கிறே என்று சொல்கிற மாதிரி இருக்கு. உண்மையா சொல்லு காதலானிலா.
சித்தாலேன்னு சொன்னா காதலா தோணுதா? சித்தாலேக்குன்னா இன்னும் அர்த்தம்னு எனக்கு தெரியலையே. உங்க பேரா எதுவும்? ஏண்டா? ஹாய் ஹனி, உங்க சாரி அட்ஜஸ்ட் பண்ணுங்களா? ஓகே ஓகே. அப்புறம் ஹாய் பாலு, ஹலோ பாலு, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாலு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாரும். வடை, பாயாசம், சாதம், சாம்பார். வா சூப்பர், காலையிலே வா டியா. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்கா குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூனுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாருக்கும் லீவா வீடா? ஹே நிலா மேடம், ஓதாய் குட்டியா தெரிஞ்சா கூட ஓகே தான். போடா அக்கா. உங்கள் கணவர் லைவுக்கு எதுவும் சொல்ல மாட்டாரா? சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? லைவுக்கு எதுவும் சொல்ல மாட்டாருன்னா என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வியூஸ் ஏற்றி விடுங்கன்னு சொல்லுவேன். ஏன் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் ரீல்ஸை கொஞ்சம் பார்த்து ஒரு லைக்கையாவது போட்டு விட்றா அப்படின்பேன். லைவுக்கு வீட்டுக்காரர் சொல்கிறாரா? எந்த காலத்தில் இருக்கான்னு தெரியல, இவெல்லாம் பொழைக்க தெரியாத நிலை. எந்த காலத்தில் இருக்கிற நீ சொல்லுடா, எந்த காலத்தில் இருக்கிறாய்? 2026 கடந்தோமா, இன்னும் 60 காலங்களில் பழம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், அதை என்ன பண்ணுவார், அப்படி இப்படி என்ன ஏது அப்படின்ட்டு. போடா. அந்த காலத்துல எங்கள் ராதார் யாரா? எம்ஆர் ராதாவா? எம்ஆர் ராதா டாப்பில் இருந்ததுனால தாண்டா இன்னைக்கு பிள்ளைங்க பேர பிள்ளைங்க குட்டி கிட்டி வட்டி கிட்டி அத்தனையே இன்னைக்கு சொகுசா உட்காந்து சாப்பிடுது. முட்டாள் பழம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ. வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார், அம்மா என்ன சொல்லுவார், பொண்டாட்டி என்ன சொல்லுவார்னு. அப்புறம் விஜய் டிவிக்கு கேக்கு போடுங்களா? விஜய் டிவிக்கு கேக்கு போடணுமா? ஏன் விஜய் டிவின்னா என் கையிலேயே இருக்கு. நான் கேக்கு கட் பண்ணி வாயில ஊட்டி விடுறதுக்கு. நான் உனக்கு அதில் சொல்கிறேன் டீட்டெயில் என்ன வேணும்னு. சரி சரி தலை, சரி தலை, சரி கண்டிப்பாக. நான் தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், 2 தேன், வாழைப்பழம். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். லைவ் பற்றி ஹவுஸ் ஓனர்கிட்ட எதுக்கு கேட்கணும்? அதைத்தான் நானே கேட்கணும்னு நினச்சேன். ஓனரே நான் தான், அப்புறம் என்ன ஓனர் என்ன சொல்லுவார்னு வேற கேட்குறேன். இந்த சேனலுக்கு ஓனரே நான் தான்டா. சிப்பிங் அது வேற மொட்டையா சொல்ற போற. சிற்பி 922 கொடைக்குள் மழை யூடியூப் சேனலுக்கு ஓனர். ஓகேவா? விஜய் படம் ஒய்டி ஒரு ஜாப் எதுக்கு கேட்கணும்? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. இப்படியே பழந்தின்னி மாதிரி பேசி பேசி பேசியே கிலோ அரிசி 100 ரூபா வரப்போகுது. அந்த 100 ரூபாய்க்கு யார்ட்டையாவது கடன் கேட்கும் போது தான் இவனுங்களுக்கு நாக்கு தள்ளும் பெரு. அப்போதான் வாயை மூடுவானுங்க. இவனுங்கெல்லாம் பஞ்சம் ஏற்பட்டாதான், நாட்டில் பஞ்சம் ஏற்படும் போது இவனுங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுவானுங்க. கிடைச்ச வேலையை செஞ்சுருக்கலாம் போலாக்கு. ராமா, இப்படியெல்லாம் வசனம் பேசணுமே. ரொம்ப தத்துவ மழையா பொழிஞ்சமேடா, நல்லவன் மாதிரி நடிச்சோமேடா அப்படின்ட்டு. லூசு கிறுக்கன்ஸ், வடக்கன்ஸ் எல்லாம் தெளிவாயிட்டான். இவனுங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இன்னும் கிறுக்கன்ஸாவே இருக்கானுங்க. அவனுங்க உள்ள வந்து ஆட்சி செஞ்சிருவானுங்க போல இருக்கு. இவனுங்க வெளில ஓடி போயிரு இப்படியே பழம் மாதிரி பேசி பேசி. எங்க தத்தாலும் ஹிந்திக்காரனா இருக்கிறான், தமிழ்காரனே பார்க்க முடியல. அவசரத்துக்கு இந்தாடா சில்லற இல்லை புடுறா அப்படின்னா 1 2 3 4 5ங்கிறான். ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சட் பேசாம ஹிந்தி கற்றுக்கிட்டு ஹிந்திக்காரனே இங்கே வர வச்சிடலாம். நம்மளுக்கு மொத்த தெரியும். யூடியூப் வர்னரே நான் தான். இதில் வேற கேட்கணுமா வேற? ஓனர் அம்மா கிட்டே வந்து ஓனர்கிட்ட கேட்கணுன்ட்டு. பரந்தா, ஹாய் பரந்தா, என்ன எப்படி இருக்கீங்க? நிலா, இன்னைக்கு தைப்பூசம், இன்னைக்கு கோவம் வேண்டாம். தைப்பூசமா இருந்தானே என்னவா இருந்தால செல்லும். நீங்க போடுற கமெண்ட்ஸ் வச்சுதான் என்னோட ரியாக்ஷன், எக்ஸ்பிரஷன் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. பூசமா தைப்பூசமா? மத்தியானம் என்ன சாப்பாடு செல்லம்? மதியம் சாப்பிட்றதுக்கு ஆஹா அருமையா. இவன் ஒருத்தவன் நீங்க விஜய் ஃபேனா? சரிங்க, நீங்க விஜய் ஃபேனா இருந்தா நீங்க மட்டும் இருந்துக்கோங்க. அடுத்தவங்களை எங்களை வந்து திணிக்க பார்க்காதீங்க.
ஓகேவா? யாரா இருந்தாலும் சரிதான், எந்த நடிகரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உங்க ஃபேன்ஸ் உங்களோடய வச்சுக்கோங்க. எங்களையே ஆக்கிரமிச்சு நீ இவங்களுக்கு தான் ஃபேன்ஸ் அப்படின்னு எங்களெல்லாம் அதிகாரம் பண்ணக்கூடாது. மோனி அந்த கண்ட்ரி ஸ்கை ரூட்டு கொஞ்சம் கஷ்டம். என்ன ஸ்கை ரூட்டு என்ன போட்டாரு மோனி? மோனி சிவாபுரம் ஆஃபீஸில் தான் இருக்கு. எங்கே சரவ ஆளை காணோம்? நிலா கோவப்பட்டாலும் அழகுத்தான் ஐஸ் வைக்கிறா. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையிலே கடுப்பாக இருக்கடா, தூங்கவே முடியல. எத்தனை மணிக்கு படுத்தேன் நைட் லைவ் முடிச்சுட்டு? 3:05 இருக்கும். 3:05 மணிக்கு தான் நான் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்தேன். காலையில் ஒரு 9 மணிக்கு எழுந்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பேன். காலையில் 6:30 மணிக்கெல்லாம் ஐயோ அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னடா அப்படி பக்கத்துல முழிச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு சரியான தூக்கம் ஒண்ணுமே புரியல. பாக்குறேன் கரெக்டா எங்க ஜன்னல் கிட்ட, ரூம் ஜன்னல் கிட்ட ஒரு குரூப்பே கதறுது. ஒரே டமட்டிப்பு மோளம். ஐயோ முடியல ராமா. அது ஏன் நீ தலைமாட்டில் வந்து நின்று கத்துனீங்க? நான் மட்டும் சொந்த வீட்டுக்காரியா இருந்தேன்னா யாருக்காவது உழாத அளவுக்கு ஒரு கண்ணடை போட்டு போடுங்க. கத்தி கத்தி தூக்கத்துக்கு எடுத்து போட்டாளுங்க. சாண்டால சிரிக்கீங்க. தூக்கத்துக்கு எடுத்து விட்டுச்சுக்கிறேன். நிஜமே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நானும் ஒரு கண்ணை மூடுறேன். ஒரே வண்டி சவுண்டு, ஹார்னா டம்மட்டு எல்லாம் குரூப்பும் ஓடுது. ஏன் பாப்பா தூக்கிட்டு வந்து பக்கத்துல அணைச்சு படுக்க வச்சிருந்தேன். அது ஒரு தட்டி மறுபடியும் தூங்க வச்சு. ஐயோ இது ஏச்சிக்கிச்சுன்னா நம்ம உயிரை வாங்க, பால் கேட்கும் அது கேட்கும் சொல்லி மறுபடியும் தட்டி தூங்க வச்சுட்டேன். தூங்க வச்சுட்டு அதோட நானும் உட்காந்து பார்த்தேன். மணி 8 ஆச்சு, 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, 8:30. முடியல. சரி ஓகே, இது ஏதோ இந்த ஏரியாவுக்குள்ள இந்த சைடு போல இருக்கு. இது என்னடா இது டெய்லி 2 கடுப்பா இருக்குது. அப்பா பாரு அடிச்சுக்கிட்டு அப்புறம் கேக்குதா? இதை பாருதான் காய்ஸ் டெய்லியுமே ஒரே. அதில் வேற என்னன்னா, நான் போய் கொல்லை பக்கம் போய் உட்காந்தேன். டீ குடிக்கிறதுக்கு மணி ஒரு 9:30 மணிக்கும் எல்லாரும் ஏஞ்சிட்டாங்க. நான் போயிட்டு டீ எல்லாம் போட்டுட்டு உட்காரும் போது ஒரே புகையா மூக்குல ஏறுது. என்னது இது? இப்பதான் நாங்க வந்து மோல் அடிக்கிற சத்தம் கேட்குது. இங்கேயே கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? இது என்ன புகை இங்க வருது அப்படின்னு என் வீட்டுக்காரு, ஏண்டி கொல்லை பக்கம் எவ்வளோ அடுப்பு கொளுத்துறாடி, அந்த புகை வருதுடி. யாரும் கமெண்ட்ஸ் படிக்கலன்னு எதுவும் நினைக்காதீங்க, இருங்கி படிக்கிறேன். வந்து அவ ஏதோ கொளுத்துறாப்புல இருக்க. அப்படியாப்பா, நான் கூட பயந்துட்டேன். உடனே மூக்கு எடுத்து இப்படி பொத்துனேன். ஏண்டி உன் பிரமைக்கு ஒரு அளவே இல்லையா? ஏம்மா கடுப்பாக இருக்குதுமா, தூக்கமே கெட்டு போச்சு. நான் 9 மணிக்கு எழுந்திரிச்சிருந்தேன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். என் தூக்கமே இன்னைக்கு கெட்டு. இந்த தெருவில் எப்போ பாரு கடுப்பாக இருக்குது. ஒருவேளை இந்த தெருவில் வயசான பீஸுங்க நிறையா இருக்குது போல இருக்குது. நிஜமாக வயசான பீஸு நிறையா இருக்குது போல இருக்குது வீட்டுக்கு வீடு. ஆனால் தெரிய மாட்டேங்குது எங்கே இருந்ததுன்னா உள்ளேயே கிடக்குதுங்களோ. அப்பப்போ ஒன்று ஒன்றா மண்டையை போட்டு தூக்கிட்டு போகிறாங்க. இது என்னடா கதையாக இருக்குது. அப்புறமா நான் கொல்லை பக்கம் ஏஞ்சி போகிறேன். பின்னாடி வந்து இங்கே இது இருக்குது, சொல்லலாமா, ஹாஸ்டல் இருக்குது. அதனால் வந்து எல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி அந்த குப்பையெல்லாம் கொளுத்துறாங்க உங்களுக்கு. அதோட புகைப்புல இருக்குது. அப்புறம் கொல்லை பக்கம் போகிறேன். இங்கே தானே நமக்கு மோளம் சவுண்டு கேட்டுச்சு. இது என்ன இந்த பக்கம் கேட்கல அப்படின்னு கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்தா இந்த சைடில் கேட்குது. ஓ இதுக்குள்ளே போல இருக்குது. எப்பா எங்கள் ஏரியாவில் எப்பா பாரு ரோஜா பூ, சாமந்தி பூ இருந்துக்கிட்டே இருக்கும். நான் தெருவில் நடந்து போகிறேன்னா நான் அதில் ஒரு நாள் நம்ம சின்ன பிள்ளைல அதை சொல்லுவாங்க, பூ மெரிச்சிடக்கூடாது, பேய் பிடிச்சிக்கும்பாங்க. நான் வெளியவே வரமாட்டேன். அந்த பூவெல்லாம் எங்கே காலில் பட்டுற போது தாண்டவும் கூடாதும்பாங்க. ஒதுங்கி போவேன். இப்போ அதே மாதிரி எனக்கு பயமாகவே இருக்குது. எப்போ பாரு இதோட கால் சேட்டை வேற பயங்கரமாக பண்ணுது இந்த வீட்டில். எப்போ பாரு இருந்துக்கிட்டே கிடக்குதுடா. ஒன்று போனா ஒன்று லிஸ்ட் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது பெண்டிங்க. இரு கமெண்ட்ஸ் படிக்கிறேன். சாரி எல்லாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. மதிய சாப்பாடு வந்து சாம்பாருங்க நிலா இன்னைக்கு. ஆமாம் சரி ஓகே. ஹாய் நிலா செல்லம். நிஷாந்த் ஹாய் நிஷாந்த். லைக் போட்டாச்சு நிலா, தேங்க்யூ டியர். லைக் போடுங்க எல்லாரும். மோனி அந்த அது வரைக்கும் படிச்சிருக்கிறேன், பரவாயில்ல. அப்புறம் வந்து எந்த ஊர் நீ? கல்பாக்கம்ங்க. ஏங்க அப்படி எங்கோ? மலையாளம் ஹீரோ ஹீரோயினா யாரு நீங்களா?
மோனி உங்கள் பார்சலுக்கு ஸ்பெஷலு கிளியரன்ஸு கொடுத்து அனுப்பியாச்சு. ஸ்பிரிச்சுவல்லு கஞ்சின்னு ரெசிவிட நல்லா இருக்குது, கொஞ்சம் கம்மி தான், நெக்ஸ்ட் டைமு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஏய் இந்த கமெண்ட்ஸை போய் நான் படிக்கிறேன் பாராடே. ஆனால் எனக்கு புரியவே இல்லை, எதுக்கு இதுக்கு ஸ்பிரிச்சுவல்லாம் உள்ள நுழையுது எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்கள் போய் ஒரு கராத்தா ஸ்டெப்பு பண்ணிருக்கலாம், எல்லாரும் ஓடி போயிருப்பாங்க. 4 கமெண்ட்ஸ் மேலே போகுது நிலா. ஐயோ சாம்பார் சொல்லுங்க சாம்பார். நிலா குட்டி குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர். ஹாய் கலாநிதி, ஹலோ சொல்லுங்க. என் கண்ணை பாருங்க கைஸ், எவ்வளோ டல்லாக தூக்கம் அப்படியே கிடக்குது பாருங்களேன். தூங்கின மாதிரியே இல்லை, ரொம்ப அவஸ்தையாக இருக்குது, கடுப்பாக இருக்குது ரொம்ப. நம்ம இனிமேல் வீடு வாடகை பார்த்துட்டு போகிறோம்னா இந்த தெருவில் அதிகமாக வயசானவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டுட்டு போகணும், கடுப்பாக இருக்குது. வயசான பிசு வீட்டுக்கு வீடு 2 இருக்கு போல இருக்குது, தெரியவே மாட்டேங்குது. அவன் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி, அந்த காலத்தில் 2 பொண்டாட்டி வேறையா, இம்சையாக இருக்குது. இதுங்களே எல்லாம் அப்போ அந்த காலத்தில் ஒற்றுமையாக வேற வாழ்ந்துச்சுங்க, கூட்டு குடும்பம்னு அப்போ எல்லாம் இருந்த வயசான பீஸ் எல்லாம் இப்போ ஒரே வீட்டில் கிடக்குது. தாத்தாவுக்கு 2 பொண்டாட்டி, எங்க அந்த மாதிரி. எப்படின்னா இப்போ ஒரு பொண்ணு இருக்கானாக்கா, எங்க தாத்தாவுக்கு 2 பொண்டாட்டிங்க. உடனே அவங்க அப்பா அவங்க புருஷன், எங்க அப்பாவுக்குலாம் 3-4 பொண்டாட்டிடி. இதெல்லாம் எப்படிதான் அவங்க சமாளிச்சாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நாள் ஃபுல்லா கிச்சன்லயே கடந்திருப்பாங்க. 2 பேருக்கு சோறாகவே நமக்குலாம் திணறுது. ஐயோ அடுத்த வெயில் காலம் ஒவ்வொரு கேலண்டரு கட்டியும் டிக்கெட்டும் ஆரம்பிச்சாங்க. நீ அப்படிதான் சொல்றடா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நானும் நல்லா பார்த்துட்டேன். டிவியில் சொல்லுவாங்க, அது 34 டிகிரி ஏறி விட்டது, 40 டிகிரி தொட்டி விட்டது, வயசானவர்கள் முதியோர்கள் யாரும் வெளியே செல்ல வேண்டாம், தண்ணி இத்தனை லிட்டர் டெய்லி குடிச்சுக்கிட்டே இருக்கணும், வெளியே வராதிங்க. நானும் பார்க்குறேன், எங்கள் ஏரியாவில் கிளவி தேங்காய் குண்டான வச்சுட்டு போகுது, தேங்காய் விற்குது, நல்லா கல் குத்து மாதிரி தான்டா இருக்கு. அதெல்லாம் வெயில் பட்டு அதுங்களுக்குலாம் மொட்டை கிண்ணு மாதிரி இருக்கு. அவன் சொல்றதே நம்மள மாதிரி கேஸுங்களுக்கு தான். வயசான கிளவினா அப்ப நம்ம தான் அது அர்த்தம். நீ சொல்லு, கொஞ்சம் நீ இப்படி இறங்கி அப்படி கலர் இருந்தா அப்பா ஒரே மயக்கமா இருக்குது. தண்ணி எடுத்து அவ படி ஏறி நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. நிஜமா இது டெய்லி எங்க வீட்டுல நடக்குது. நான் இப்படிதான் இன்னும் 2 படி ஏறுறதுக்கே மயக்கம் போட்டு ஊந்துருவோம் போல இருக்குது. நிஜமாடா, இந்த கட்டடம் கட்டுறவங்களாம் பாக்குறிய, வயசானது 4 கல் 5 கல்ல தூக்கி படியில ஏறி போடுது, இறங்குது, ஏறுது, இறங்குது. அதுக்கெல்லாம் உடம்பெல்லாம் வெயில் பட்டு அதுக்கெல்லாம் சூப்பரா கன்னு மாதிரி இருக்குங்க. ஹாய் டியர், டெய்லியும் நான் உங்களை பார்க்க லைவ் வந்துட்டு இருக்கேன். அப்படியா சந்தோஷ், வெல்கம் சந்தோஷ், வெல்கம். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய், ஐ எம் விஷ்ணு முத்து. ஹாய் முத்து. நிலா வியூஸ் கம்மியாக இருக்குங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும், வீடியோட பார்த்துக்கலாம். ஆமாம், 3 3 4 1க்கும் வாய்ப்பு இல்லை. ஏய் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கயா சீக்கிரம். ஹாய் ஆண்டி, சொல்லுங்க பிரபா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரபா? ஒரே காமெடி தான். பேபி டுடே ஸ்பெஷல் இருக்கா? ஹாய் ஏஞ்சல். புச்சி, ஹாய் புச்சி, வாங்க புச்சி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஏன் தயக்கம்? அட கமெண்ட்ஸ் பண்ணுடா, ரொம்ப லேட்டாக டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் வயசான பீஸ்ன்னு ஒதுக்கி விட்டுற போது யூடியூபு. உங்களை ரசிக்கிறேன், என்னே ரசிக்கிறீங்களா? பாட்டு பாடுங்க, அப்போ தான் லைக்கு போடும். பாட்டு பாடுனா லைக்கு போகிறதுக்கு முதல்ல வியூஸ் இருக்கணும்ல பாப்ஸு. இந்த ஜென்ரேஷனுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மி. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. கேழ்வரகு கூழ் வச்சு நல்லா குடிங்க, வெளியில் வாங்கி குடிக்காதீங்க, வீட்டில் செஞ்சு குடிங்க. அப்புறம் தேங்காய் பால் அதிகமாக சாப்பிடுங்க. உடம்புல வெந்தயத்தை அதிகமாக சேர்த்துக்கிட்டே இருங்க. என்ன பண்ணால் வடவம்லாம் வெளியில் கடையில் வாங்காதீங்க. நீங்களேவே வீட்டிலேயே என்ன பண்ணலாம், கடுகு, வெந்தயம், அப்புறம் பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிள்ளை, அப்புறம் இந்த என்னமோ அந்த வத்தலுக்குத்தெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் போட்டு நீங்களே இடித்து கூட உலர்ந்து வீட்டில் வச்சுக்கோங்க. இல்லையா அப்பப்போ குழம்புல போடும்போது எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கோங்க. எதையும் கடையில் வாங்காதீங்க. வடவமெல்லாம் அதில் என்ன தெரியுமா இருக்கும், வெங்காயத்தை அந்த முடுக்கு இருக்குது தெரியுமா,
அந்த முடுக்கோடையே போட்டு போட்டு நோட்டு நசுக்கி நசுக்கி வச்சுருப்பாங்க. அதில் தான் வந்து நமக்கு சொல்லுவாங்க, அந்த அந்த கட்டையை வந்து எடுத்துடணும். ஏன்னா வெங்காயத்துக்கு மருந்து அடிக்கிறாங்க தெரியுமா, அந்த மருந்து ஃபுல்லாக அந்த வேரில் தான் போய் நிற்கும். அதை நம்ம உணவில் எடுக்க எடுக்க கண்ணுக்கே தெரியாத பாய்சன்ஸ் அது அப்படியே ஏதோ நோயை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கடையில் உள்ள இதெல்லாம் வாங்காதீங்க. சின்ன வெங்காயம் நீங்களே வாங்கி நீங்களே வீட்டிலே நசுக்கி பண்ணுங்க. எதாக இருந்தாலும் லைக் போட்டுக்கோங்க. அப்புறம் குலவக்கல் இடிக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாம் நம்ம வீட்டில் காலகாலத்துக்கு எப்பவும் இருக்கணும். நான் இப்போ வீடு தான் மாற போகிறேன். நான் மாறிட்டேனாக்கா அம்மிக்கல் எல்லாம் வாங்கி வச்சுருவேன். அம்மிக்கல், உலக்க, குலவி கல், இது எல்லாமே என் வீட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கிட்டு எல்லாமே நாங்கள் வந்து, ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் அம்மிக்கல் இருக்கும்போதே நாங்கள் அம்மியில் தான் போய் அரைப்போம். அதெல்லாம் சோம்பேறித்தனம் பட மாட்டோம். மாவாட்டுறது மட்டும் தான் பண்ண மாட்டோம். மற்றபடி இடிக்கிறது கொள்றது எல்லாமே அதில் தான் செய்கிறது. அப்போ உங்க வீட்டுல எதுவும் வயசான கட்டை இல்லையா? எங்க வீட்டுலதான் வயசான கட்டை இருக்குங்க. எதுவும் போய் சேர மாட்டேங்குது. ஒரு பீஸு கிட்டத்தட்ட 12 வருஷமா இழுத்துட்டு கிடக்குதுங்க. சனி பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு போல இருக்கு. அவங்களுக்கு ஆயுள் அதிகம்னா சனி உச்சத்துல இருக்குன்னு அர்த்தங்க. அவெல்லாம் இருந்தா ஆகாது. என் வீட்டுல அதெல்லாம் யாரும் கிடையாது அந்த அளவுக்குலாம். இன்னும் சொல்ல போனா எங்க வீட்டு சைட்லலாம் வந்து 50-60 வயசு தான். அதுலயே திடீர்னு போயிடும். அப்படியே கடந்தாலும் 90-95 வயசு வரைக்கும். எங்க வீட்டுல இப்ப 100 வயசு இப்பதான் ஒருத்தவங்க போய் சேர்ந்தாங்க. அவங்களுக்கே இப்ப 97 வயசு போகும்போது இப்ப அது ஊட்டங்க. அந்த அளவுக்கு ஊட்டம் என்ன நினைச்சுக்கிட்டீங்க? எதுவும் யோசிக்க மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. தானே டப்பாவை திறந்து தானே தின்னுக்கிட்டே இருப்பாங்க. பல்லு கூட ஸ்ட்ராங்கா இருக்கும். எனக்கு கூட பாருங்க, ஒரே ஒரு பல்ல நான் புடிங்கிட்டேன். ஸ்கிரீன் டபுள் டாப் பண்ணுங்க, லைக் போடுங்க. ஏய் வாங்க சுப்புக்குட்டி. குட் ஆஃப்டர்நூன் நிலா. சண்டே என்றால் லஞ்சு ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கு பகலில் நிலா லைவ் வருவதுதான். இன்னைக்கு நம்ம வீட்டில் சைவண்டா பட்டோ. சைவம் இன்னைக்கு. தளபதி, ஹாய் தளபதி. அந்த வயசான கட்டணை தானே. அப்போ நீங்க சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டா 90 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கும். நான் சாப்பிடுற மாதிரி இல்லை, நானே சாப்பிட்றது கிடையாது. நான் 1:30 மணிக்கு சாப்பிட்றது, 4 மணிக்கு சாப்பிட்றேன். ஈவினிங் நம்ம 8 மணிக்கு சாப்பிட்றது, 11 மணிக்கு 12 மணிக்கு சாப்பிட்றோம். காலை டிஃபன் 8:30-9க்கு சாப்பிட்றது, 11:30 மணிக்கு சாப்பிட்றோம். என்ன மாதிரிலாம் நீ சாப்பிட்டா உனக்கு ஆயில் கம்மி தான், ஓகேவா? என்ன மாதிரி கிடையாது. வயசானவங்க சாப்பிட்றப்ப சரி. நம்ம லேட்டாக எவ்வளோக்கு சாப்பிட்டாலும் சரி தான், நடுவில் நொறுக்கு தீனி வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுமா. அந்த நொறுக்கு தீனி சாப்பிட நம்ம உடம்புல தேவையானது எல்லா எனர்ஜியும் அது எடுத்துக்குமா. வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கே. சரி ஓகே, 100 லைக் மட்டும் போடுங்க, லைவ் முடிச்சிடலாம். நைட்டுக்கு வரேன். அப்போது நீங்கள் ஹாய் நிலாமா, குட் மார்னிங், ஹாப்பி. ஏன்னா மணி 12:15. இதில் வியூஸ் இருந்தால் உட்காரலாம், இல்லாததுக்கு நான் போய் சமைப்பேன். நேரத்தோடையாவது இன்றைக்கி சாப்பிட்றலாம். குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்க. தலை என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டீங்க? போய் சொல்லாதீங்க, வீடியோவில் தான் நிறையா பார்க்குறேனே. சமைக்கிறது மட்டும்தாங்க, சாப்பிட்றதுலாம் லேட் ஆகும். இருக்குது, நானே இல்லை நான் சொல்கிறேன், சமைச்சிருவேன் தான், சாப்பிட்றது தானே லேட் ஆகுது. முகமது, ஹாய் முகமது. பாப்ஸு 3 லைக் போட போயிருக்கார். அப்படியா? தைப்பூசம் அதனால் செய்வோம். ஆமாம் சுப்பு. அக்கா ஆண்டி எப்படி கரெக்ட் பண்ணுறதா? அதை நீ அக்கா கிட்ட தான் கேட்பியா? நான் காலையில் கோல்டு ஜாயின் பண்ணேன், எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க. ஷங்கர் கோல்டா? ஆல்ரெடி நீங்கள் கோல்டு தானே இருக்கீங்க, சில்வரில் இருந்தீங்களா? இப்போ இத்தனை நாள் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்களோ? செல்லக்குட்டி சீக்கிரம் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைவ் முடிச்சிடலாம். நைட்டுக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, ஜாயின் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நைட் லைவ் வரும்போது கண்டிப்பாக பார்க்கலாம். அல்சம் ஹாய். ஹாய் நிலா, குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. ஹாப்பி சண்டே செல்லக்குட்டீஸ். சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிவா, ஹாய் சிவா. ஹாய் டார்லிங். இன்னும் ஒரு லைக் வந்து 11 லைக் தான், பண்ணிடுங்க சீக்கிரம். 10 லைக் தான் guys, சீக்கிரம் ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணிக்கோங்க, பண்ணிடுங்க சீக்கிரம் வாங்க. ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிட்டு இந்த சப்ஸ்கிரைப் இருக்குல்ல, தொட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க, டைம் போயிட்டே இருக்கு. சீக்கிரம்
நைட்டுக்கு தான் லைவ், மெம்பர்ஷிப் லைவ். ஜாயின் பண்ணுறவங்க இப்போ பண்ணாலும் ஓகே, பொறுமையாக பண்ணாலும் ஓகே, உங்கள் விருப்பம். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. அரே அப்பா, எப்படி மோனி? மோனிக்கிட்ட 2 மினிட்ஸ்லையா? வடபழனி கோயிலுக்கு போகிறேன், உங்கள் குடும்பத்துக்கும் வேண்டிக்கிறேங்க. தேங்க்யூ சங்கர், தேங்க்யூ சங்கர். ஹலோ மேடம். அப்படி தான் இருக்கும், அரையும் குறையுமா தர்மதுரை. அதுக்கு தான் ஜாயின் பண்ணுங்க, ஒழுங்காக கண்ணுக்கு தெரியும். ஹலோ மேடம். வாங்க சரு ப்ரோ. சரு வந்துட்டாரா? சரு வந்திருக்காரு. சரு குட்டி, மோனி, நான் வரேன். எங்கே வரீங்க? எங்கடா கிளம்புறீங்க 2 பேரும்? டாக்டரை போய் பாரு. கமல், சிவம், பாப்ஸ். 2 மினிட்ஸ் வெயிட் ஃபார் மோனி லைக்ஸ் அண்ட் சரோ லைக். ஓகே. எல்லாம் எனக்கு மாஸ்க் ரொம்ப நேரம் போட்டுட்ருக்க முடியல. ஆடியோ லைவ் வேணா ஆக்கிடவா? ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. அப்பா, நான் ஃப்ரீயாக மூச்சு விட முடியல. அதுதான் அது நான் ரீல்ஸுக்காக ரொம்ப நேரம் போட்டேன்ல, அது போட்ட கையோட உடனே லைவ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அக்கா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் நம்பர் தருவீங்களா? மீரன், ஹாய் மீரா. செல்லங்களே லைக் போட்டுக்கோங்க தங்கம். ஹாய் மீரா குட்டி. சரோ குட்டி, என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் உங்களுக்கு பரவாயில்லையா? என்ன லஞ்சு? சரோ வந்து இப்போ சாப்பிட்ருப்பாரு. அவருக்கு இப்போ ஈவினிங் டைம் 1:30, 2:45 கிட்ட இருக்குப்பா அவருக்கு டைம். என்ன சாப்பிட்டீங்க சரோ? போட்டாச்சு. ஓகே சரோ. லைக் போட்டாச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாரு. ஏன் என்னாச்சு சரோமா? சரோக்குட்டி என்னடா ஆச்சு? பட்டுக்குட்டி உடம்பு எதுவும் ரொம்ப முடியலையா தங்கம்? லைக் போட்டுட்டு வரேன். சரோமா விடுங்க, பரவாயில்ல, பார்த்துக்கலாம் தங்கம். விடுங்க, எல்லா நேரமும் பண்ணிட்டு விடுங்க. உங்க உடம்ப பாருங்க, ரெஸ்ட் எடுங்க. என்ன சொல்லியிருக்காங்க டாக்டர்? என்னாச்சு சொல்ல முடியுமா கமெண்ட்ஸ்ல? என்ன கேட்குறீங்களா? தோசை தாம்மா. ஒரு தோசை, ஒரு சப்பாத்தி. இது ஒரு தோசை, ஒரு